நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கை வெட்டுறதை பற்றி தான் நம்ம ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் தாங்க இது. நம்ம போடுற வீடியோ அனைத்துமே பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். நீங்கள் ஒரு கை வெட்டுறது எப்படி நம்ம சுருக்கம் இல்லாமல், அதாவது கை நம்ம எப்படி தான் தைச்சாலும் கை ஏற இறங்க ஆகிடும், இல்லைன்னா சுருக்கமாக வரும். அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் எப்படி நம்ம கை வெட்டலான்றதுக்கு ஒரு 2 டிப்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ பாருங்கள், பொதுவாக நம்ம கையை மட்டும் ப்ளவுஸோட கையை நேரடி அளவு எடுத்துகிட்டு நம்ம அந்த டிப்ஸை பார்க்கலாம். பாருங்கள், நான் லைனிங் கிளாத்தில் வெட்ட போகிறேன். அதனால் நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் மடித்து தைக்கிறதுக்கு துணி விட்டுருக்கேன். நீங்கள் நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 1.25 இன்ச்சு விட்டால் போதும். ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு மூடுவோம், 1 இன்ச்சு மடித்து தைக்கவும் எம்மிங் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். பாருங்கள், கையை நான் நேரடி அளவு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். கையோட பேக் சைடு நல்லா பார்த்துக்கோங்க. கையோட பேக் சைடு வச்சு ஃபஸ்ட்டு நான் கையோட உயரத்தை மார்க் பண்ணுறேன். கரெக்டான அளவில் ஒரு பாயிண்ட்டு, தைக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். பாருங்கள், அடிக்கை சுற்றளவு அது எவ்வளோ இருக்குன்றத மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த வளைவு வரைகிறதுக்கான இடத்துல அக்கிள் பகுதி அடியில் அந்த ஜாயிண்ட்டு தையல் இருக்குது பாருங்களா, அதுக்கு நேராக வச்சுட்டேன். அடுத்து அந்த கையோட சென்டரில் அந்த தையல் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள், அந்த தையலுக்கு நேராக ஒரு விரலை வச்சு அழுத்திட்டு அதுக்கு நேராக ஒரு மார்க்கிங், தையலுக்கும் சேர்த்து. இது நேரடியாக ஒரு கையை துணியை வச்சு அளவு எடுக்கிறது, அளவு ப்ளவுஸை வச்சு அளவு எடுக்கிறது. இது நம்ம இதை சரியாக அளந்தோமா இல்லையான்றத அந்த டிப்ஸ் மூலமாக பார்க்கலாம். பாருங்கள், இதை ரெடி அளவு நான் கையை கரெக்டாக வரைஞ்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி எப்படி தான் எடுத்தாலும் சில நேரம் நம்மளுக்கு கை கொஞ்சம் ஏற இறங்க இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது, ஒன்று கையில் சுருக்கமாக வரும், கை ஏறி கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சோம், ரொம்ப அசைவு கொடுத்தோன்னா கை சுருக்கி ஏறிடும் துணியெல்லாம். அப்படி இல்லாமல் இருக்க கரெக்டாக அடிக்கையில் நம்ம கரெக்டாக அடிக்கை அந்த ஷேப் நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா தான் ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இன்ச் டேப் வச்சு கூட நேரடியாக ப்ளவுஸ் வைக்காமல் இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணி பாருங்கள். பாருங்கள், உயரம் 10 இருக்குது. நான் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே தையல் கொடுத்துருக்கேன். அடுத்து கையோட அடி சுற்றளவு அது 5 இன்ச் இருக்குது. 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ இந்த வளைவு எப்படி வரையணுன்றது, ப்ளவுஸ் வைக்காமே எப்படி வரையணுன்றது, நம்ம கையோட உயரத்துலேருந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். பாருங்க, அந்த கேப்பு, இந்த ப்ளவுஸுக்கு இருக்கிற கேப்பை நம்ம கரெக்டான அளவில் வச்சா தான் நம்மளுக்கு கையோட ஷேப் வரும். கையில் சுருக்கம் இல்லாமல் கை நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த அளவு எப்படி எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், கையை 2ஆக மடிச்சுக்கலாம். மடித்து அந்த அக்கிள் பகுதிக்கு நேராக மடிக்கிறோம். பாதியாக மடிக்கும்போது அக்கிள் பகுதிக்கு நேராக வரும்போது அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதை கேப் லைன் சொல்லுவாங்க. அந்த கேப் லைனோட அளவு கரெக்டாக இருந்தால் தான் அடிக்கையில் நம்மளுக்கு சரியாக வரும். நீங்கள் ஸ்கேலை வச்சு கரெக்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ அந்த அளவு கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு கை அளவு ஜாக்கெட் போடும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அங்கே ஷோல்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ண தூரம் எவ்வளவோ அதை அளந்து பார்க்கலாம். பாருங்கள், 3 வருது. 3.5 இன்ச்சு அந்த கேப்பு நம்ம ஏற்கனவே வச்ச அளவுக்கு தான் வருது. இந்த 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைனில் என்ன வருதோ ஷோல்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ண அளவுக்கு அது தாங்க இங்கே வரணும். இது வந்தால் தான் ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்கும் கை. பாருங்க, அப்படியே வச்சு அளந்து பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த அளவு கரெக்டாக வருது பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு இதுலேயும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா, இப்போ ப்ளவுஸை நம்ம வெட்டியிருப்போம், பாடி வெட்டியிருப்போம், அதில் கழுத்தோட அகலம் எவ்வளோ வருதோ அதுதான் அந்த அடிக்கை கீழே வர்ற கோடு, ஷேப் கோடு.
அதாவது அந்த கேப் லைன் அந்த தூரம் அந்த அளவு தான் வரும். கழுத்தோட அகலம் தான் அந்த இடத்துல வரும். அதாவது பாடி சுற்றளவில் 12ல் ஒரு பகுதி தான் இந்த கேப் லைனும் கழுத்தோட அகலமும் ரெண்டுமே ஒரே அளவு தான் வரும். நீங்கள் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மார்பு சுற்றளவை 12ல் அதாவது 12ஆக பிரித்தாக்கா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இந்த ரெண்டுக்குமே உண்டான கரெக்டான அளவு. நீங்கள் கையை வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த 2 டிப்ஸு நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், கையில் ஏற்ற இறக்கம் எப்படி வெட்டுறது பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடியில் பார்த்தீங்கன்னா ரெடி அளவுலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சென்டரில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 3 புள்ளியும் சேர்க்குற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம கையை அப்படியே வச்சு நம்ம வெட்டும்போது சில நேரம் 3 லேயராக எடுத்து வெட்டிடுவோம். அது கை தப்பாயிரும். அதனால் இப்படி பிரித்து போட்டு 2 லேயரை மட்டும் வெட்டிக்கோங்க. வச்சுட்டு எல்லா இடத்தையும் நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. அப்படியே அர்க்காட் போட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும். நீங்கள் கையை வெட்டிட்டு உங்களுக்கு பாருங்கள் அங்கங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கையை வெட்டிட்டு சந்தேகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி அளவுகளை அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.